ஐஸ்வர்யா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துருவாங்க. ஏண்டி இப்படி தலைவரி குளமா உட்காந்துருக்க? எழுந்து தலைவாரி பொட்டு வச்சு ரெடி ஆயிடுமா. யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்கடி. ஏண்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? யாரும் பார்க்க கூடாது, எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது, அப்பாவுக்கு அவமானம் வந்துடக்கூடாது, உனக்கு அசிங்கம் ஆயிடக்கூடாது, அதானே? எனக்கு என்ன ஆனாலும் உங்க யாருக்கும் பிரச்சனை இல்ல. நான் சந்தோஷமா இருக்கேனா இல்லையான்னு உங்க யாருக்கும் முக்கியம் இல்ல. ஏண்டி, உன் சந்தோஷத்துக்காகத்தானே இதெல்லாம் பண்றோம். இப்போ உனக்கு புரியாது ஐஷு. இத பாரு, அப்பா அம்மா எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. அதான் செஞ்சிட்டீங்களே, இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? அடியே, ஆசைப்பட்டவனை கட்டிக்க முடியலையே நீ அழுவுற, கட்டினவன் வார்த்தையை தட்ட முடியலையே நான் தவிக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு புரிய மாட்டேங்குதுடி. ஆனா ஒண்ணு, உலகத்துல ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தவங்க கொஞ்சம் பேரு தான். கிடைச்சத நினைச்சு சந்தோஷப்படுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. என்னால அப்படி இருக்க முடியாதுமா. கட்டாயப்படுத்தி உங்களால கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும். வாழறதும் வாழாததும் என் கையில தான் இருக்கு. அப்படியெல்லாம் பேசாதடி. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுருவாருடி. இத பாரு, அவரு பார்த்து வைக்கிற மாப்பிளைய கட்டிக்கிட்டேனா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவரு பேசி சரி பண்ணுவாரு. சாகர வரைக்கும் உனக்காகவே வாழ்வாருடி. அவர் கோவத்தை பார்க்காத, அவர் குணத்தை பாருடி. அவரு உனக்கு நல்லதுதான் செய்வாருமா. நீ ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்ற, அவன் நல்லவனா கெட்டவனா, காலம் முழுக்க உன்னை வச்சு காப்பாத்துவானா மாட்டானான்னு கேட்டா உன்னால நிச்சயமா பதில் சொல்ல முடியாது. நல்லவன் தானே இப்ப சொல்லிடுவ. ஆனா அத சொல்ற வார்த்தையில இல்ல, உனக்குள்ள இருக்கிற காதல் தான் சொல்லும். அது சரியா தப்பான்னு காலம்தான் நிர்ணயிக்கும். வேண்டாமா, அம்மா சொல்றத கேளு. இப்போ என்ன, புடவை கடை பொம்மை மாதிரி சீவி சிங்கரிச்சிட்டு அங்க வந்து நிக்கணும், அவ்வளவுதானே? பொம்மை ரெடி ஆயிட்டு வரும்னு போய் சொல்லு போ. ஏண்டி கோவப்படுற? கோவப்படாத, நிலவரம் புரிஞ்சு நடந்துக்கோ. உங்க அப்பாவை பத்தி உனக்கே தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்துதான் நாங்க 2 பேரை பெற்றிருக்கோம். முதல்ல தலைய சீவி பொட்டு வச்சு லட்சுமிகரமா பொண்ணாட்டம் வா. புரியுதா சொல்றது? என்னடா பண்றான் அவன்? உள்ளதானே இருக்கான். அண்ணே சாப்பிடவே மாட்டேங்கிறான் அவன். வா பாப்போம். எங்கடா? ஏய், எங்கடா அவன்? தெரியலண்ணா. தெரியலன்றதுக்கு வேலைக்கு வச்சிருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? வாங்கடா போய் தேடலாம். அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. வாங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க வாரஜனே. வாங்க மாப்ள. வாமா, உட்காருங்க. உட்காருங்க. கார்த்தியா, ஐஸ்வர்யா கூட்டு வாமா. போமா. சரிப்பா. உட்காருங்க. ஆரம்பிச்சிடலாங்களா? உட்காருங்க. உட்காருங்க. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் ஜீவர்ணம் சதுர்புஜம். அக்கா, இந்த ப்ளூ சாரில நீ சூப்பரா இருக்க.
என்னக்கா இன்னும் நீ என்னோட மனசை மாத்திக்கலையா? எனக்கு பிடிக்கலடி. எனக்கு இந்த வீட்ல சந்தோஷமே இல்ல. அக்கா ப்ளீஸ், அப்பாவுக்காக நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. வேண்டாண்டி, எல்லாருக்காகவும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன சம்மந்தியம்மா, உங்க மூத்த பொண்ணு பையனையும் காணோம். பொண்ணும் மாப்பிள்ளையும் கிளம்பிட்டாங்க. கடையில இருந்து பையனும் வந்துடுவான். சரி. என்ன நீ அண்ணன் இன்னும் காணோம்? தெரியலடா. வேகமா போடா முட்டாள். அண்ணா எப்படியும் பிடிச்சிடலாம் அண்ணா. மூஷிக வாகன மோதகாஸ்த சாமண கர்ண விளம்பில சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதனமோஸ்துதே. ஓம் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. வா புஷ்பா, வாங்க இளங்கோ. மாப்பிள்ளையோட அக்கா புஷ்பா. வணக்கங்க. வணக்கம்மா. அவளோட ஹஸ்பண்ட் இளங்கோ. வணக்கங்க. வணக்கம் தம்பி. உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்க சூர்யா? நல்லா இருக்க மாமா. வாங்க மாப்பிள்ளை. தம்பி, என் சம்பந்தி அம்மாக்கு நீங்க மாப்பிள்ளன்னா எனக்கு பையன் மாதிரி தானே? மாமா, எங்க நீங்களும் அண்ணன் மாதிரி வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். தேங்க்ஸ் மாமா, நல்ல வேளை வந்துட்டீங்க. இல்லனா அம்மா டென்ஷனை சமாளிக்கவே முடியாது. சூர்யா முரளி எங்க போனாரு? தெரியல மாமா. ஃபோன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் ரொம்ப கவலையா இருக்கு. அண்ணனுக்கு கோவத்தை காட்ட இது ஒண்ணுதான் வழி. நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. கொஞ்ச நேரம் அழ விட்டுட்டு எப்படியும் வந்துருவாரு. அக்கா சொன்னா கேளு. கீழே எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா. இப்ப என்ன, நான் கீழே வரணும் அவ்வளவுதானே? வந்து தொலைறேன் வா. கல்யாணார்ப்புதகாத்யாய காமிகாத்த பிரதாயினே ஸ்ரீமன் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்களம். மங்களம் மங்களம் மங்களம். நாராயணாயே நமோ நமः. நமோ ராதபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே ஸ்தலம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சிவசுதாய ஸ்ரீவரதமுக்தயே நமோ நமः. சூர்யா, போனை கூட. என்ன பண்றதுனே தெரியல. அவரை ரீச் பண்ணவே முடியல. இப்ப கூட ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃபா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வந்துருவாரு.
போலாம்டா. ஆமாண்ணே. அண்ணே சீக்கிரம் போங்கண்ணே. ஏய் விடக்கூடாதுடா. போங்கண்ணே போங்கண்ணே. ராஸ்கல் மாட்டினான்டா இன்னைக்கு. வீரபாண்டியன் சார் லக்ன பத்திரிக்கை படிச்சிடலாமா? வேண்டாம் வேண்டாம், பெரிய பாட்டை கொடுங்க. எங்க வீட்ல எல்லாமே அவர்தான். ஏன் பெரியப்பா, இது வரைக்கும் 20-25 கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க? உன் கல்யாண பத்திரிக்கையை நான் தாண்டா வாசித்தேன். சம்பந்தியமா ஆரம்பிச்சிடலாமா? நல்ல நேரம் நெருங்கிட்டு இருக்கு. சம்பந்தியம்மா, இன்னும் யாராவது வரணுமா? இல்ல இல்ல, நீங்க ஆரம்பிச்சிடுங்க. சரிம்மா. பெரியப்பா, நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிப்பா. ஸ்ரீராம ஜெயம் நிகழும் நந்தன வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி சித்ரா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் கல்லிடைக்குறிச்சி தர்மராஜன் புதல்வனாகிய டி வீரபாண்டியனின் மூத்த குமாரத்தி திருநிறை செல்வி ஐஸ்வர்யாவை பாபநாசம் பழனிசாமி சாரதா தம்பதியரின் இளைய புதல்வன் திருநிறை செல்வன் சூர்யாவுக்கு திருமணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டு திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளுடன் பெரியவர்கள் ஆசீர்வாதத்துடன் இந்த திருமணம் நடைபெற உள்ளது. மாப்பிள்ள கை காட்டுங்க. தானியம் தனம் பசும் பகவத்ரளாபம் ஜதஜம் வத்சரம் தீர்க்கமாயுः சர்வஸ்யாப்தே சர்வஜதர்த்தே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி. ஸ்ரீர்வச்ச சமாயுஷ்யமாரோக்யமாவீதா சோபமானமுச்யதே